செல்லக்குட்டீஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு வெல்கம் பண்ண அந்த கௌதம் பேசிட்டு இருக்கேன். 9th தமிழுக்கான அஃபீஷியல் கோர்ட் எக்ஸாம் கோர்ஸ் வருது. கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஏகப்பட்ட கோர்ஸ் நீங்கள் எழுத போகிற எக்ஸாம்ஸ் ரிப்பீட்டாக கேட்க அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது. வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுமைக்கும் பாருங்கள். அண்ட் நம்ம கௌதம் மீடியா சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருப்பீங்க, எனக்கு தெரியும். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான ஆல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்பா. அண்ட் கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் சேனல் மறக்காம ஜாயின் பண்ணி இப்போ நீங்கள் பார்த்துருக்க பிடிஃப் அடுத்தது அப்லோட் பண்ணி எல்லா சப்ஜெக்டான பிடிஃப் அண்ட் லீக் கோர்ஸ் வரப்போ எக்ஸாம் கோர்ஸ் லீக் ஆகும் தெரியுமா. சப்போஸ் இந்த கோர்ஸ் அப்படியே எக்ஸாம் வரோட வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி கோர்ஸ் எல்லாமே உங்களுக்கு வாட்ஸ்அப் சேனல் சென்ட் பண்ணி விட்டுருவேன். கீழே டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட் பாக்ஸ் லிங்க்ஸ் இருக்குது. இப்போயே போய் ஜாயின் பண்ணிட்டு இந்த வீடியோ பண்ணி பாருங்க. ஓகேங்களா. ஸோ பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஜாயின் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க. ஓகேப்பா, லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு 100 மார்க் பேட்டர்னு. ஸோ அப்படியே உங்களுக்கு 9th 10th ஒரே பேட்டர்ன் தான் உங்களுக்கு. ஓகேவா, இப்போ வந்து ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க. ஏன்னா அடுத்த வருஷம் 10th எழுத போகிறீங்க. நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பாருங்கள், 1 மார்க் பாருங்கள். இந்த 1 மார்க் ஆன்சர் தெரிஞ்சால் மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கும் படிச்ச மாதிரி இருக்கும், ஆன்சர் தெரியாதவங்களுக்கும் தெரிஞ்ச மாதிரி இருக்கும். ஓகேவா. ஸோ அப்படியே பாருங்கள். பொருந்தாத இணை எது? மல்லல் மூத்தர் உயவேற்றதே. கோடிட்டே சொல்லின் பொருள் என்ன அப்படிங்கிறாங்க. விடுபட்ட இடத்திற்கு பொருத்தமான விடை வரிசையாக எடுத்துக்க. அப்படியே 1 மார்க் பாருங்கள். 4 5 6 7 8 9 10 பார்த்துட்டிங்களா. அடுத்து பாருங்கள் 11 பாருங்கள், இங்கே இருக்குது. அந்தாதி சொல்லை தேர்க. அடுத்து 12 பாருங்கள். ஏன்னா இந்த பேஜ் மட்டும் இப்படி இருக்குது கலரு. சரி, ஒரு பேஜ் மட்டும் தான் கலர் எப்படி இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. 12 13 14 15 பார்த்துட்டிங்களா. 1 மார்க் முடிஞ்சு. அடுத்து பகுதி 2 பாருங்கள். உங்களுக்கு 2 மார்க் கொஸ்டின்ஸு. ஓகேவா. 2 மார்க் கொஸ்டின் வந்து உங்களுக்கு என்ன கேட்பாங்க கம்பல்சரியில்? திருக்குறள் கேட்பாங்க. அப்புறம் 3 மார்க்கில் என்ன கேட்பாங்க? 3 மார்க்கில் 4 மார்க்கில் என்ன கேட்பாங்க? உங்களுக்கு மனப்பாட பகுதி கேட்பாங்க கம்பல்சரி. ஓகேவா. இதுதான் பேட்டர்ன். ஸோ பாருங்கள் 16 17 18 19 20 21 இந்த 6ல் ஏதோ நீங்கள் 4 எழுதுனா போதுமானது. அதில் கண்டிப்பாக 21 கண்டிப்பாக எழுதியாகணும். ஏன்னா திருக்குறள் அது. ஓகேவா. அடுத்து பிரிவு 2 பாருங்கள். இலக்கண 2 மார்க்ஸ் உங்களுக்கு. பிரிவு 2ல் உங்களுக்கு இலக்கண 2 மார்க்ஸ். பிரிவு 1 பார்த்துட்டிங்களா, 2 மார்க்ஸு. ஸோ அடுத்து பிரிவு 2 பாருங்கள். இலக்கண 2 மார்க்ஸ் பாருங்கள். மற்றவங்களுக்கு 7 கொடுத்து 5 தான் சொல்லுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 சாய்ஸில் விட்டுடலாம். ஓகேங்களா. தொடலை பழமொழியை கொண்டு நிரப்பி எழுதுக. வினையோடு வந்தால் கிளையே பேசு. தொடரில் வகையை சூட்டுக. பிறமொழி சொற்களை நீக்கி எழுதுக. வல்லினம் மிகவும் இடம் இணக்கம் கேட்குறாங்க. மரபு இணை கேட்குறாங்க. கீழ்காணும் துணை இனங்களை பயன்படுத்தி புதிய தொடர்களை எழுதுன்னு கேட்குறாங்க. அப்புறம் கலைச்சொல் கேட்குறாங்க. ஓகேங்களா. ஸோ இதுதான் உங்களுக்கு இலக்கண 2 மார்க்ஸ். 3 6 7 கேட்டிருக்காங்க. இந்த 7 5 எழுதுனா போதுமானது. கலைச்சொல் ஈஸி, மரபு சொல் ஈஸி, பிறமொழி சொல் ஈஸி, வல்லினம் ஈஸி, தொடரை பழமொழியை கொண்டு அது கொஞ்சம் ஈஸி தான். ஸோ இதுதான் உங்களுக்கு. அடுத்து பாருங்கள் பகுதி 3 பாருங்கள். உங்களுக்கான 3 மார்க் கொஸ்டின்ஸ்ப்பா. 29 30 31 இந்த 3ல் ஏதோ நீங்கள் 2 எழுதுனா போதுமானது. கம்பல்சரி எதுவுமே கிடையாது. எது வேணால் எழுதலாம். 31 கண்டிப்பாக எழுதிங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி. ஏன்னா ஒரு பேராகிராஃப் கொடுத்து கொஸ்டின் கேட்டு ஆன்சர் பண்ண தெரியுமா, அதுக்கான ஆன்சர்ஸ் அந்த பேராகிராஃப்லேயே இருக்கும். அதுதான் இது 31 ரொம்ப ஈஸி. அசால்ட்டாக எழுதிட்டு போயிட்டே இருக்கலாம். மார்க்கு 33 மார்க்கு. அப்புறம் 30 எழுதிக்கோங்க. பள்ளி மாணவர்களுக்கான தமிழக அரசின் இணையவழி சேவைகளை எழுதுக அப்படின்னு கேட்குறாங்க. அது ரொம்ப ஈஸி தான். 30 எழுதிக்கோங்க. 3 மார்க்கு மொத்தம் 6 மார்க்கு. அடுத்து பிரிவு 2 பாருங்கள். அதே தான். ஸோ இது உங்களுக்கு இலக்கண 2 மார்க்ஸ், இலக்கண 3 மார்க்ஸ். இதில் தான் உங்களுக்கு மனப்பாட பகுதி கேட்டிருக்காங்க. பார்த்தீங்களா. 34 அது கம்பல்சரி கட்டாயம் நீங்கள் எழுதியாகணும். அந்த 2 கொடுத்துருப்பாங்க, சாய்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த 2 மனப்பாட பகுதியில் ஏதோ 1 எழுதிக்கோங்க. ஹேண்ட் ரைட்டிங் நீட்டாக மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப முக்கியமானது அதுதான். ஓகேவா. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் அந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கப்பா. ஏன்னா அவங்களுக்கும் தெரிய வரட்டும். ஓகேவா. நீங்கள் மட்டும் படித்தா பார்த்தா அவங்களுக்கும் படிக்கணும். ஸோ ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஸோ 32 33 34 இந்த 3ல் 2 எழுதணும். அதில் 34 கண்டிப்பாக நீங்கள் எழுதணும். 33 34ல் ஏதோ 1 எழுதணும். ஓகேவா. அடுத்து பாருங்கள் பகுதி 3 பாருங்கள். உங்களுக்கான 3 மார்க் கொஸ்டின்ஸ் 35 36 37 இது ஈஸி தான் எல்லாமே. கூட்டி வினைகளின் வகைகளை எழுதி எடுத்துக்காட்டு தருக. தன்வினை பிறவினை எடுத்துக்காட்டுடன் வேறுபடுத்தி காட்டுக. வல்லினம் ஈட்டும் நீக்கியும் எழுதுவதன் இன்றியமையதை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. எல்லாமே உங்களுக்கு இலக்கண 2 மார்க்ஸ் தான், 3 மார்க்ஸ் தான். அந்த 3ல் இதை 2 எழுதிக்கோங்க. அடுத்து கடைசியாக உங்களுக்கான 5 மார்க் கொஸ்டின்ஸு. ஓகேங்களா. 38ல் 2 ஏதோ 1 எழுதணும்ப்பா. அப்போ அதே மாதிரி 39லையும் 2 ஏதோ 1 எழுதணும். அப்போ 40ல் கண்டிப்பாக எழுதாகணும். அந்த பிக்சரில் உங்களுக்கு என்ன தெரியுதுன்னு சொல்லி ஒரு 5 பாயிண்ட் எழுதினா போதும். ஓகேவா. 5 மார்க் சொலையாக வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஸோ 38 39 40 பார்த்துட்டிங்களா. அடுத்து பாருங்கள் 41 பாருங்கள். 41 பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்டுள்ள தன் தீவிர படிவத்தினை நிரப்புக. ஓகேவா. படிவம் தான் ரொம்ப ரொம்ப ஈஸி. அதுவும் 5 மார்க் எடுத்துருவீங்க ஈஸியாக. இப்போ 42ல் பாருங்கள் 2 ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் பாராட்டு பெற்ற சூழல்களை 5 எழுதுக அது கேட்குறாங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் மொழிபெயர்ப்பு எழுதணும். நீங்கள் 42ல் ஆவே எழுதிக்கலாம். நீங்கள் பாராட்டு பெற்ற சூழல்கள் நீங்கள் எந்த இடத்துல வந்து நீங்கள் பாராட்டு பெற்றிருக்கீங்க, யார் ஃப்ரெண்ட் மூலியமாவோ இல்லை டீச்சர்ஸ் மூலியமாவோ இல்லை ஃபேமிலி மூலியமாவோ அதை அப்படியே 5 எழுதி விடுங்க. அதுக்கு 5 மார்க்கு. அவ்வளோதான், முடிஞ்சு. கடைசியாக உங்களுக்கான 8 மார்க் கொஸ்டின்ஸ் நெடுவினா பகுதி 5 43 44 45. ஓகேங்களா. நெடுவினா. ஸோ 8 8 10 24 மார்க்கு டோட்டலாக. இதுதான் உங்களுக்கு மார்க்கே. குறிச்சுட்டம் போட்டு எழுதுங்க. ஏன்னா 8 மார்க் இல்லையா, பேஜை ஃபில்அப் பண்ணுவோம். 2 3 பேஜ் ஃபில்அப் பண்ணால் தான் 8 மார்க் போடுவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பேஜை ஃபில்அப் பண்ணுங்கள். ஹேண்ட் ரைட்டிங் நீட்டாக எழுதுங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேவா.
ஸோ எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் வீடியோ போட்டு தான் இருக்கும். இப்போ 9th படிக்கிங்க, 10th 11th போவீங்க, கண்டிப்பாக நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ப்பா. ஸோ நம்ம கௌதம் மீடியா சேனல் இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் கூட பரவாயில்ல, இப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ண வீடியோஸ் உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அண்ட் கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் சேனலில் மறந்துடாமல் ஜாயின் பண்ணிங்க. இப்போ நீங்கள் பார்த்துருக்க பிடிஎஃப் நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணக்கூடிய எல்லா சப்ஜெக்ட்டுக்கான பிடிஎஃப் அண்ட் லீக் கொஸ்டின் வரப்பா. ஸோ சப்போஸ் நாளைக்கு எழுத எக்ஸாம்ஸ் கொஸ்டின் வேறு நைட்டு லீக்காக வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி லீக் ஆச்சுன்னா அந்த வாட்ஸ்அப் சேனல் சென்ட் பண்ணி விட்டுருவேன். ஸோ அதில் மறக்காமல் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட் பாக்ஸ் லிங்க்ஸ் இருக்குது. அண்ட் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ்மேட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஓகேங்களா? ஓகே சில குட்டீஸ், தட்ஸ் இட் நினைக்கிறேன். விஷ் யூ த வெரி ஆல் தி பெஸ்ட். எக்ஸாம் நல்லபடியாக எழுதுங்க. ஓகேங்களா? ஓகே சில குட்டீஸ், பாய் ஸ்டூடெண்ட்ஸ், பாய்.